விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு உலக தமிழர்கள் அத்தனை பேருமே பெருமை பெற்றுக் கொள்கிறார்கள், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு காலத்திற்குள் அடியெடுத்து வைத்தவர்கள், நாங்கள் தான் முதலாக இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள், இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு எல்லாரும் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் எவனோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைக்கிற வேலையை இன்றைக்கு பார்த்திருக்கிறாங்க. முழுக்க இந்த தமிழர்களுடைய பெருமையை வெளிக்கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. முழுக்க இந்த தமிழர் பெருமையை உலகறிய செய்தது பச்சை தமிழன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது ஏன் அத்தனை பேருக்கும் சொல்ல மாட்டாங்க? இதையே பொதுமக்கள் மத்தியில பேச மாட்டாங்க? இது ஏன் யாருக்கும் தெரியல? ஏன்னாக்க தமிழர்களுடைய அந்த இரும்பு தொழில்நுட்பமானது, இரும்பு பயன்பாடானது கிமு 3345 சொல்லிட்டு எதை வச்சு நிறுவுறாங்கனாக்க அகழ்வாய்வின் போது கிடைத்த ஒரு பொருள் பீட்டா 583593 என்ற அடையாள எண் குறிக்கப்பட்ட அந்த பொருள் அகழ்வாய்வின் போது கிடைக்கப்படுது. அந்த பொருளை பிப்ரவரி 2, 2021 ஆய்வுக்கு அனுப்புறாங்க. அந்த ஆய்வு முடிவுகள் எப்ப வருதுனாக்க பிப்ரவரி 21, 2021 கிட்டத்தட்ட ஒரு 19 நாள்ல அந்த ஆய்வறிக்கை வந்துடுது. இது அதிமுக ஆட்சி காலம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த காலம் இந்த ஆய்வறிக்கை வெளிவந்தது. அப்போ எப்ப மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவறாருனாக்க மே 7, 2021. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஆய்வறிக்கை வெளியில வந்து 4 வருடம் இந்த ஆய்வறிக்கையை வெளிவராம பார்த்துக்கிட்டதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. தமிழர்களுடைய அரும் பழம் பெருமைகளை மறைக்க மூடி வச்சதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. பல்வேறு தரப்பிலிருந்து வந்த நெருக்கடியின் காரணமாக, பல்வேறு தரப்பிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி, இவங்களோட திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஒட்டி, இவங்களுடைய திமுக ஸ்டிக்கரை ஒட்டி இன்னைக்கு அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப திமுக செய்த சாதனை என்ன? 4 வருடம் தமிழர்களுடைய அறிவை, தமிழர்களுடைய தொழில்நுட்பத்தை, தமிழர்களுடைய பெருமையை மூடி மறைக்க பார்த்ததுதான். ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த ஆய்வறிக்கை வெளியில வரலனாக்க நிச்சயம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழர்களுடைய வரலாற்றை வெளிவர விட்டுருக்கவே விட்டுருக்காது. அந்த ஆய்வறிக்கையை நீங்க தராதீங்கன்னு தான் அந்த ஆய்வு நிறுவனத்திட்ட சொல்லியிருக்குமே தவிர ஒருபோதும் அந்த ஆய்வறிக்கையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுருக்காது. ஏன்னா அதற்கு இந்த 4 வருடமே சாட்சி. அப்ப அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஆய்வறிக்கை வெளியில வந்ததாலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதன் மீது ஸ்டிக்கரை ஒட்டி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில, உலக தமிழர்கள் மத்தியில ஒரு மலிவான விளம்பரத்தை இன்னைக்கு தேடி இருக்கிறது. ஆனால் இந்த முழு பெருமைக்கும், இந்த முழு சாதனைக்கும் சொந்தக்காரர்கள் அதிமுகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகிய பச்சை தமிழன் தான் ஒரே காரணமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.